வள்ளியம்மா, வா வா வள்ளியம்மா, வர நேரத்தை பத்தியே வள்ளியம்மாக்கு என்ன வள்ளியம்மா இப்பதான் வர நேரம் கிடைச்சதா? ஈக்கோ யாக்கோ அப்படி சொல்லுவீங்க நீங்க? வேலை கிடந்துச்சுலக்கா, அதான் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. வேற என்ன, நம்ம சின்ன பொண்ணு வளகாப்பு மிஞ்சியா இல்ல, அதனாலதான் போட்டது போட்டபடியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கடகடன் முடிச்சிட்டு படன்னு ஓடி வந்திருக்கேன். சரி சரி வள்ளியம்மா, சாப்பிட்டியா? ஆமாக்கா, வெளியே பந்தி இருந்துச்சுல, அதை சாப்பிட்டுட்டு தான் அப்படியே உள்ளோடி வந்த பார்த்துக்கோங்க. சாப்பாடு எல்லாம் அருமையா இருக்குக்கா, சூப்பரா சூப்பர். எல்லாம் இந்த கான்ட்ராக்ட் ஏதோ சொல்லுவாங்களே, என்னதோ அதுதான் வள்ளியம்மா ஏற்பாடு பண்ணேன். நாங்க இன்னும் எதுவும் பண்ணல பத்துக்கோ. சாப்பிட்டு அப்படி வரவங்க எல்லாரையும் வச்சு வளகாப்பு முடிச்சிட்டு தான் அப்புறமா இது பண்ணணும். சரி சரிக்கா, வயிற்று பிள்ளை தாச்சிக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்க இல்லையா? அவளுக்கும் எதுவுமே கொடுக்கல வள்ளியம்மா. கடகடன்னு ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னா வளகாப்பு போட்டுட்டு அப்படி சாப்பிட உட்கார வச்சிருவோம்னு பார்க்க யாரும் வந்த மாதிரி இல்ல. பந்தியை முந்தையே ஆரம்பிச்சதுனால எல்லாம் அங்கேயே இருந்துட்டாங்கன்னு நினைக்கேன். நீங்க வளகாப்பு போட்டுட்டு ஆரம்பிக்க வேண்டியதானக்கா? இல்ல வள்ளியம்மா, நேரம் சரியில்லைல, 2 மணிக்கு மேலதான் சொல்லியிருக்காங்க வளகாப்பு போடணும்ட்டு. அதனாலதான் சரி சாப்பாட்டுக்கு எப்படி வரவங்கள இருக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணேன். இப்படி ஆகும்னு யார் எதிர்பார்த்தா? சரி சரிக்கோ, சின்ன பொண்ணே அழகா இருக்கியம்மா. தேங்க்ஸ்க்கோ. ஏக்கோ, நானும் தான் இங்க நிக்கேன். நான் உங்க கண்ணுக்கு தெரியலையே என்ன? நாத்தி, நீ தெரியாம எப்படி? நீ அழகா இருக்க. ஆமா, உன் மாமியாரும் மாப்பிள்ளையும் எங்க? அக்கோ, அவங்க பந்தியில இருக்காரு பார்த்துக்கோங்க. அவரு என் மாமியாரு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு வரல. சரி சரி நாத்தி, நான் போயிட்டு ஒரு 2-3 நாட்களை கூட்டிட்டு வாரேன். வந்து நலங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரி சரி வள்ளியம்மா, போய் கூட்டிட்டு வா. பாத்தியா சின்னதோட வரவளுங்கள எல்லாம் பந்தியிலே இருந்துக்கிட்டாளுங்க போல. ஆமாம்மா, நம்ம முன்னாடி பந்தி ஆரம்பிச்சிருக்க கூடாது, நம்ம பண்ண தப்பு தான். சரி சரி, நல்லதுமான எதுவும் சொல்ல வேண்டாம். ஏம்மா, எனக்கும் பசிக்குமா, நானும் போய் சாப்பிட்டு வந்துடுவா. இடி கூறுகிட்டவளே, நீ தாண்டி அந்த ஜடையை எடுத்து தலையில வைக்கணும், நீ நிக்கணும், நில்லு. சரிம்மா. ஏம்மா வள்ளியம்மா, எங்க எவ்வளவு வரல? இந்த வசந்தி பின்னாடி வாராக்கா, வர சொல்லியிருக்கேன். மத்தவங்களே கூட்டிட்டு வாரா. சரி சரி வள்ளியம்மா. எக்குன்னா உன்னை பார்க்காம மறந்துட்டேன். நெக்லஸ் நல்ல அழகு போல இருக்கே. ஆமா வள்ளியம்மா, என் மருமாவை தான் கொடுத்தா. சரி சரிக்கா. சின்ன பொண்ணே அழகா இருக்கு சின்ன பொண்ணே நீ இன்னைக்கு. தேங்க்ஸ்க்கோ. சரி சரி, பேசிக்கிட்டே இல்லாம கடகடன்னு அந்த ஜடியை பிடிச்சி 4 பேருமா சேர்ந்து வையுங்க. சரிக்கா, வைட்டோம். நாத்தி, தலையில வை. சரிக்கா. இப்போ கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு நாத்தி, கரெக்டா இருக்கு. ஏக்கோ, நீ நினைச்ச மாதிரி வளகாப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டு சந்தோஷம் தானே? ஆமாம்மா, சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா. சரிக்கா சரிக்கா. அப்புறம் என்ன, நாத்துக்கு தான் இனி என்ன? நாத்தி சொன்ன உடனே மூஞ்சி தொங்கி போச்சு, என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா. என்னம்மா அம்மா சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது நாத்து, உண்மையை சொல்லப்படியே என்ன? ஆமா, நீ இத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்கிறது, அம்மா கிட்ட உண்மையை சொல்லான்னு இருக்கேன். என்ன உண்மை நாத்தே, சொல்லு. நாத்தி, என்னாச்சுமா? ஏக்கோ, எம்மா என்ன மன்னிச்சிடுமா. என்னம்மா ஆச்சு, சொல்லுமா. சொன்னாதானே தெரியும் அம்மாக்கு. எம்மா, நானு அன்னி கூட போட்டி போட்டு என்ன பண்ண? நான் கர்ப்பமா இருக்கேன்ட்டு போய் சொல்லிட்டேன். சின்னதோட இவ என்னல சொல்றேன், தலையில இடிய தூக்கி போடுறா. அம்மா, எனக்கு முன்னாடியே தெரியுமா, சின்ன பொண்ணு அன்னைக்கே சொன்னால. அப்ப எல்லாம் உண்மைதானா? ஆமாம்மா, என்ன மன்னிச்சிடுமா. என் மருமவ அன்னைக்கே சொன்னான். நான் அவ பேச்ச கேட்காம இவளை நம்பிக்கிட்டு இன்னைக்கு கடைசியில இந்த நிலவரம் வந்து இருக்கேன். 4 பேர் முன்னாடி என் மானத்தையே வாங்கிட்டேடி. ஏக்கோ, என்னக்கா சொல்லிட்டு இருக்கா இவ? கம்மன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. காதுல விழலையா? இம்மா, அது எனக்கு ஏற்கனவே தெரியுமா. என்னையா சொல்ற நீயும்? ஆமாம்மா, அன்னைக்கு சின்ன பொண்ணு உன்கிட்ட சொன்னால, இந்த விஷயத்த சொன்னான். அவ அதுக்குள்ள பிளேட்டை மாத்தி உன்கிட்ட மாத்தி சொன்னதுனால நீயும் சின்ன பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டீங்க. இவ இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு என்கிட்டயே நாடகம் ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துல சின்னதோட. எப்பே, அவ நல்லது பண்ணும் போதெல்லாம் நீங்க பாராட்டுறது இல்ல, அவ கெட்டது பண்ணும் போதெல்லாம் அவ கூட இருந்துட்டு இன்னைக்கு அவ மனசு திருந்தி ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா. இப்போ அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா எப்படி அத்தை? சின்ன பொண்ணு, நீ அமைதியாரு, உனக்கு எதுவுமே தெரியாது. உன் மேலேயே அவ வீண் பழி போட்டவதான் அவ. எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை. அவளா ஒரு ஆளை செட் பண்ணி எல்லாமே பேச வச்சது எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி சின்ன பொண்ணு இவ்வளவு உண்மை தெரிஞ்சுட்டு நீ பொறுமையா இருந்திருக்க? என்னத்த பண்றது, எல்லாம் ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டா. இப்போ ஒத்துக்கிட்டால உண்மையே, அப்புறம் என்ன? இனிமே அவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சின்னதோட சொல்லிடு அவகிட்ட. நான் அவளுக்கு அம்மையும் இல்ல, அவ எனக்கு முகலும் இல்ல. அம்மா, எம்மா, தெரியாம பண்ணிட்டேம்மா.
நீ நம்மன்னு கூப்பிடாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னைக்கே உன் மாப்பிள்ளைய நீயும் பஸ் ஏறி கிளம்புற வழியை பாருங்க. ஏம்மா நான் சொல்றது கேளுமா. யாரும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் எடுக்கிறது தான் இனி முடிவு. நாத்தி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நாத்தி. சரி எங்களுக்கும் வேலை இருக்கு, நாங்களும் போறோம். அக்கா, இவ ஆமாட்டி வசந்தி, இவ இப்படி பண்ணிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கனவுல கூட. ஆமாக்கா, இவெல்லாம் பொம்பளையா என்னமோ நம்மளுக்கு எடுத்துட்டு அடுத்தவங்க நம்ம என்ன வேலையை பார்ப்போம்ப்பா. அதுவும் சரிதான்க்கா. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, நான் எங்க வீட்டுக்கு போறேன். நாத்து நீ கவலைப்படாத, நான் அத்தை கிட்ட பேசி எப்படியாச்சும் ஒன்று சம்மதிக்க வைக்கிறேன் உன்கிட்ட பேசுறதுக்கு, சரியா? இருக்கட்டும் அண்ணி, பரவாயில்ல.